ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பன்னீர் ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் கிட்ஸ் ஸ்பெஷல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பன்னீரில் உப்பு பெப்பர் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தவாவில் போட்டு பட்டர் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பட்டரில் பண்ணால் பன்னீர் கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாஸ்மதி ரைஸ் 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக குக்கரில் 2 விசில் வச்சு ஒரு தனியாக ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சு ஃபேனு கடியில் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு வானல் எடுத்துக்கோங்க. இதில் பட்டர் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பட்டர் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 பீஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 1/4 பீஸ் மட்டும் நல்லா பொடியாக சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். அந்த ஸ்வீட் கார்னையும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க பட்டரோட. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பட்டரும் ஸ்வீட் கார்னோட ஓரளவுக்கு நல்லா ஜெல்லாகி வரணும். அது வரைக்கும் பட்டரில் ஸ்வீட் கார்ன் இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைட் மட்டும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இன்னொரு சைட் வந்து ஹாஃப் ஃப்ரை ஆனால் போதும். அதுதான் சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு ஆற வச்ச ரைஸையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆற வச்சாலே ரைஸ் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரைஸுக்கும் எல்லாத்துக்கும் இந்த எல்லா தேவையான அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ரைஸுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கிறேன். பிளாக் பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிகிட்டே இருங்க. எல்லா ரைஸு அந்த வெஜிடபிள்ஸு நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ்னால் இப்போ ஸ்வீட் கார்னு அதுக்கப்புறம் நம்ம போட்ட பன்னீர் இதெல்லாம் ஜெல்லாகி வந்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சம் புதினா மல்லி தூவி இறக்குனா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.